வர்ற 29க்கு வர்ற 29th அன்னைக்கு சூர்யாவோட சாட்டர்டே தியேட்டர்ல போய் ஜாலியா பாருங்க. தேங்க்யூ. And I forgot to mention Subhaya sir. Thank you so much, sir, for distributing our film in Tamil Nadu. And I've heard that it's going to be a very big release. Thank you so much for all the support. Thank you, sir. Sir, Nani sir. Sir. வணக்கம். வணக்கம் sir. Welcome to Chennai. Thank you, sir. அந்த கேள்வி சூர்யா சாட்டர்டே, ஆக்சுவலா சாட்டர்டே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா நம்மளாம் ஏதாவது சாப்பிட்டு போவோம், அவங்க பிடிச்சி டபுள் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சார், நமக்கு கொண்டாட்டம், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். இந்த படத்தோட கதையும் அதானே? ஏன்னா நீங்க அவரோட ஷூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போலீஸ்காரரோட ஷூவை. அதுதான் கதையா? அதுக்கப்புறம் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? No sir, that's not the story of the film. And this is not that kind of Saturday. This is different kind of Saturday. This Saturday we will all together take money from everyone this month end. அப்புறம் அதே மாதிரி நானி சார், இன்னொரு கேள்வி. போன பிரஸ் மீட் கூட நீங்க வந்து படத்தை போட்டு காட்டுறேன் பிரஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பிரஸ் மீட் மட்டும் வச்சீங்க, படம் போட்டு காட்டல, பிரஸ் ஷோ போடல. இந்த படமாவது எங்களுக்கு போட்டு காட்டுவீங்களா? It didn't happen, sir. Yeah. I am so sorry, sir. I didn't know this information, but I really told my team. But this film, I will cross-check also after the release. I'll make sure that the special show happens. Thank you so much, sir. சார், அதே இயக்குனருடைய, அதாவது அதே டைரக்டருடைய படத்தில் நடிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து சார்? Sir, I think when you hear it in Tamil, it will be beautiful. So I want Surya sir to say. Yes sir. Yes sir. It is. He's a very talented technician, sir. Extremely talented. And when I did Antes, even till today, I think a lot of messages from Tamil audience also about Ante Sundaraniki, Adide Sundara, it was called in Tamil. And such a talented technician, I always wanted to work with Vivek Athre again. And when I heard this idea, I thought this is the film we need to do as our second film. And I think it will be a very, very memorable film. And I'm sure we'll be doing our third film also together very soon. சூர்யா சார், நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து எல்லா படமும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். தமிழில் ரெண்டாவது பாயிண்ட் புரியல. தமிழில் சக்ஸஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும் போது நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் சக்ஸஸ் நோக்கி போகிறதுனால நம்ம சக்ஸஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார், அப்புறம் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டில் கூப்பிடுறோம், அங்கே எப்படி கூப்பிடுறாங்க? அங்கே வந்து அதாவது இப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகலை, பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஒரு மாலுக்கோ இங்கே போனோம்னா, இப்போ நம்ம தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில், அங்கே தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையான்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபிலே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டலை. அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு, இப்போ ராயனும் அங்கே நல்லா ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க. ஆகஸ்ட் 29 சந்தோஷமாக பாருங்க. சார், நானே சார், படத்துக்கே நம்ம எஸ்ஜே சூர்யா மேலே உள்ள பிரியத்தில் உங்கள் கேரக்டர் நேமும் சூர்யான்னு வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்ஜே சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனால் எப்போதும் பெரிய டைரக்டர். அவர் டைரக்ஷனில் நடிக்கிற ஐடியா எதுவும் இருக்கா? அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? I would love to, sir. I'm looking forward to, but if Ajay Surya sir will say he will direct now with me or with anyone, I think I will discourage him right now, because we will lose out on such a fantastic actor acting in so many films in so many languages. Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. நானி சார், தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்.
நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஏர்போர்ட்டில் நிறைய பேர் என்னை வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்கன்றாங்க. ஏன் சார் நீங்கள் டேரெக்டாக தமிழ் படம் ஒன்று நடிக்க மாட்டீங்க? என்னன்னா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண முடியலையா, இல்லை நீங்கள் நடிக்க மாட்டேன்னு ஒரு பிளானில் இருக்கீங்களா? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. I don't want to take names, but and like I said, even with money, sir, with films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you, sir. Thank you. Naniji, Sir. welcome to Chennai. Thank you. Good to have you back over here. Two questions to you, Mr. Nani, and I'm asking you because the director isn't here. This question should ideally be addressed to the director, but because he's not there, I'm addressing it to you. One, what was the inspiration behind Surya's Saturday? What set off the spark? What was the spark behind the whole idea? And the other thing is, during the course of your speech, you spoke about Ms. Aditi. You said Ms. Balan, saying that it was difficult for her. So, could you elaborate a little more on what was actually difficult about the whole thing? Because we haven't had too many inputs. Sorry, the speaker is also a little muffled. So, what is the second question? Sorry. The second question is, would you want me to repeat it again? Yeah, second question. During the course of your speech, you mentioned that it was difficult for Ms. Aditi Balan. Yeah. For the rest of you, it was different, but then she had to find it difficult. Could you elaborate a little more on that? Yes, I will. And first things first, Vivek is not here. Vivek really badly wanted to be here, and he is not here because right now he's in the post-production is at its peak, and the day after is the censor thing. So they are really running around, and that's the reason he's not here. And I'll answer the question about the concept of the film, about the idea of the film. Generally, it is very, very relatable to all of us because we all get angry at some point of the time. We all get angry and then we react. And there is a lot of times we think back and we are like, oh, I shouldn't have reacted that way. Because by tomorrow or day after, your anger might come down. But you cannot take back your reaction. You would have reacted already, right? So, anger is good, but only if it is controlled. Because when you wait it out, you will know which is the real anger and which is not. And you will and you can react on the real anger. Real anger is important. But a lot of times we react immediately and we destroy our relationships, we destroy our friendships, and we destroy a lot of things. So, when Vivek came to me and said, there is a guy with anger issues, and his mother tells him that anger is good, but select a day in a week and only save it for that day. Rest of the days, don't react. How he selects Saturday, you have to watch it in the film. There is a nice reason for it. But I thought this idea itself makes so much sense for the current generation, where on social media and everywhere, they all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light and they will really regret that we were that. Because you cannot, social media is recording everything. It will not go away. Today you are chumma saying something in social media, but this is your track record for your lifetime. Tomorrow you will not want to associate with it, but you cannot escape it. So I felt one just understanding of anger and reacting and controlling it is such a beautiful idea for these times. And that's how the concept came, and that's how I was excited about the film. It's very relevant to everyone. It's not a local, any one area film. This idea is universal and it will be related to everyone. That's one thing. And the second question was, regarding Aditi, that was an action sequence. I'm sure she never did action. And there was a lot of action involved and a situation involved within the action. The situation you'll know when you watch the film. For her, that situation was. And she was, that was, I think, very bad timing also for her that she has to go through. But with a smile, she, finished the entire shoot. So, that was the thing. Thank you. பிரியங்கா மோகன், இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்க ரெண்டு பேரும் கூட நடித்த அனுபவம் எப்படி இருக்கு? ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து சாருலதா. சாரு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. அண்ட்
அண்ட் நான் இந்த படத்தில் வந்து கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் காஸ்டியூம் போட்டு கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ஒரு லைன். விவேக் சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கதையை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்த ஒரு லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்டட் கதை கிடையாது, எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை. ஸோ எனக்கு இந்த படத்தில் எனக்கு விவேக் சாரோட அன்டே சுந்தரானிக்கு படமே ரொம்ப ரொம்ப, அதுக்கு முன்னாடி ப்ரோச்சே வாரே வரூரா, இந்த 2 படமே ரொம்ப எனக்கு ரொம்ப குவர்க்கியாக ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர். அவங்க படத்தில் இங்கே எனக்கு வந்து விவேக் சார் இங்கே வந்து சென்னைக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க. சொல்லி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரி வித் நானி ஆல்சோ இந்த படத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் நானி கூட 2வது படம் கேங் லீடர் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். அண்ட் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் மறுபடியும் நானி கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சச் அ ஸ்வீட் அண்ட் அ வெரி கைண்ட் பர்சன். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு லவ் ட்ராக் இருக்குது, உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் அஃப்கோர்ஸ் டான் படம், ஐ மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அது, எல்லாரும் பார்த்து ரொம்ப ரசித்த படம். அண்ட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் கூட இது 2வது படம். இந்த படத்தில் இன்னும் நிறைய அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் இன்ஸ்பெக்டர், நான் கான்ஸ்டபிள். ஸோ ரொம்ப அழகான எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நல்லா ஒரு சீன், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் எல்லாருக்கும் தெரியும், இஸ் லைக் ஒரு எனர்ஜி பாம்ப். ஸோ அவர் கூட நான் நடித்தது வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ மீன் எனக்கு சார் டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் குஷி, அந்த வாலி, இந்த படம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ நான் எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன், சார் ஏதாச்சும் மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுங்க, குஷி 2 இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார் கூட. நீங்கள் படம் பாருங்க, 29ஆம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப அருமையான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் நானே சார் உங்களுக்கு தான் இந்த கொஸ்டினும். ஆக்சுவலாக இவர் சொன்னார் எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கன், ஆக்டிங் லக்கிங் அப்படின்னு. எஸ்ஜே சூர்யா அவர் கூட நடிக்கிறீங்க. அவர் மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க அந்த 3 நடிகைகளும் கூட நடிப்பு அரக்கைகள் தான். ஏன்னா அதிதி பாலன் ஒரே படத்தில் எங்களை அப்படி கவர்ந்தாங்க, பிரியங்கா மோகன் அதே மாதிரி, அபிராமி மேடம் சொல்லவே வேணாம் விரும்பாண்டியிலேருந்து. இப்படி எல்லாருமே பயங்கரமா நடிக்கக்கூடியவங்க கூட நடிக்கிறீங்க. நானி படத்திலேயே சமந்தா, கிச்சா சுதீப் பயங்கர உங்க டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக இவங்கள மாதிரி பயங்கரமா நடிக்கிறவங்க கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா? அவங்கள மிஞ்சிட்டம் பாருங்க. என்ன காரணம்? ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரியங்கா மோகன் 2வது படம் இது. அவங்களே சொன்னாங்க கேங் லீடர், அதுக்கப்புறம் இதுன்ட்டு. என்ன நீங்களே கேட்டு வாங்கினீங்களா? ஏன்னா அதுல நல்லா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, அதனால அவங்கள ஹீரோயினா கேட்டு வாங்கினீங்களா இல்ல டைரக்டர் சாய்ஸா? Okay, sir. The first question now. Questions are long. I will try to keep the answer short. The first question was, so I've always acted with very experienced actors, and I think I've never learned acting or dance or anything anywhere, sir. I just, happened to suddenly come into cinema. So today, if someone is calling me a good actor or they like my dance or anything, I think my school was cinema, and all these actors who I acted with are my teachers, and I've learned something from each and every one, whoever I've acted with, and I think that is the reason I am here right now. And second question, Priyanka is not my choice; it's definitely director's choice. But after director's choice, it's my choice also, because we were very very happy. And when Vivek said, "Sir, Priyanka might suit the role," my first doubt was, which constable looks so beautiful
No, like a, because it's an outside job, it's like a rugged job, rough job, and Priyanka looks like a doll, so she doesn't look like someone who's been in the heat and did things and suffered all that. How is he going to make it convincing? Definitely she will look very nice, that much I knew at all. But when he showed me the poster of her in the constable costume, she was very, very convincing, and she was that one innocence, and she was also in the film, she's a new joinee. So I think everything fell in place so beautifully. She really, now it's very hard to imagine anybody else in that role. So I was very, very happy. Yeah. Hi, sir. Hello. Yes, sir. Actually, it's something in pipeline already, and I'm working on it. I will definitely be announcing it very, very soon. Yeah. Hi, sir. Nani, sir. ஆமாம், அது என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாகவே அப்படி போகுது. நான் இடையில முன்ன வந்து ஸ்பைடர், மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். நெஞ்ச மறப்பதில்லை, ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் ரோலாக போகுது. பட் அதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா, நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங். அதுதான் அதில் ஓகே. அப்போ சரி, ஒரு ஃப்ளோ போகுது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. பட் இனி ஐ ஹவ் மை பிளான், சீக்கிரமாக அதுவும் இருக்குது, பார்க்கலாம். My question is to Nani, sir. Having seen your... 1 minute. Madam? Yeah. Nani sir வந்து ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்கவே முடியாது இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது அவர்கிட்ட. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து நான் நடிச்சு முடிச்சுட்டு நான் டக்குன்னு டைரக்டரையும் பார்ப்பேன், நானி சாரையும் பார்ப்பேன், இவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைரக்டர் வந்து ஒன் மோர் கேட்டா உடனே ஓகேன்னுவாரு. நானி சார் சார் கரெக்டா இருக்கே. ஸோ எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவார் அவர். அதுல வந்து ஹீஸ் அ ப்ரோ ஆக்டர். ஆக்சுவலா பொதுவாக வந்து நான் அமிதாப் சாரோட ஒரு படம் நடிச்சேன் இல்லையா? அந்த படம் நடிச்சுட்டு அந்த படம் வரல. பட் அவரோட ஒரு 10 days ஆக்ட் பண்ணேன் அமிதாப் சாரோட. நடிக்கும் பொழுது அமிதாப் சார் வந்து பெரிய முக அசைவுகள் எதுவுமே இருக்காது. அப்படியே பார்ப்பாரு, அப்படியே பேசுவாரு. அதுல காதல் வரும், கோபம் வரும், வீரம் வரும், காமெடி வரும், எல்லாமே வந்து ஆனா ஒரு கம்போஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து நான் இவற்றை பார்க்கிறேன் சார்ட்ட. பட் நாட் சேம், அதே மோடு கிடையாது. அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைல் அது இருக்குது. பட் அந்த என்ன சொல்றது, அந்த அதனாலதான் அந்த நேச்சுரல் ஸ்டார்னு அங்க கூப்பிடுறாங்க அவரை. அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்ல அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அதை வந்து கரெக்டா புல் அவுட் பண்றாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா கூட இவ்வளவு பண்ணா கரெக்டா, அதுக்கு மேல தேவையே இல்லை அப்படின்றதுல மெஷர்டா, அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நானி சார் தான் நான் அவற்றை பார்த்தது. Thank you so much for the questions, press and media. ரொம்ப வித்தியாசமான question to Nani sir. Yes. So this film's title is Surya, right? Surya Saturday. Yeah. So Surya sir has done a film in Telugu that says Nani. Oh, sir. So I am doing Surya Saturday with your title. You did with my name. Yeah. Oh, that's a good coincidence, sir. Yeah. Thanks for reminding I me. want to ask whether you were aware of this and whether you had any interesting conversation about it. No, sir. Today, now only we are having this interesting conversation, and maybe after this, in a couple of interviews, we'll definitely mention this. Thank you. Nice. Thank you. நிறைய வித்தியாசமான questions கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.